இந்த கோயில்ல கல்யாண ஆன தம்பதிகள் மெட்டியை மாத்திக்கிறது ரொம்ப விசேஷம். ஏ கௌதம், இந்த மெட்டியை அவளோட கால்ல போட்டு விடுப்பா. என்ன நண்பா, என்னாச்சு? நானே போட்டுக்கிறேன். நீ இரு, அவன் தான் உனக்கு போட்டு விடணும். 2 நாள் ஆகும். பரவாயில்லையா? அப்போ நீங்க போடும்போது 4 நாள் ஆச்சா? அப்ப நீ போடுறப்ப 1 வாரம் ஆச்சா? தயக்கம் தருவது நீதானே தானே. இங்க பாருங்க, மெட்டி போடுறதெல்லாம் பார்த்து நான் அப்படியே ஃபீல் ஆகி மனசு மாறிடுவேன் மட்டும் நினைக்காதீங்க. உண்மைதான். இதை நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நல்ல வேலை நீயே சொல்லிட்ட. நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. உடைஞ்சதுதான். திரும்ப ஒட்ட வைக்கவே முடியாது. ஆமா, அதில் எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இனிமே என்னைக்குமே ஒட்டாது. இன்னைக்கு தான் நீயும் நானும் சேர்ந்து இருக்க போற கடைசி நாள். நாளையிலிருந்து நான் யாரோ நீ யாரோ. நம்ம முடிவு பண்ணதுல எந்த மாற்றமும் கிடையாது. எதிர்பாராம இன்னைக்கு இந்த கோவிலுக்கு வர வேண்டியதா போச்சு. இல்லனா இந்த கஷ்டம் கூட நமக்கு வந்திருக்காது. நம்ம பிரச்சனை நம்மளோடய இருக்கட்டும். கௌதம் ப்ரோ முன்னாடி இதை காமிச்சிக்கவே வேண்டாம்னு நான் சொன்னதை மறந்துடாத. உங்களை விட அவர் மேல நான் பெரிய மரியாதை வச்சிருக்கேன். அவர் மனசு கஷ்டப்படுறதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியாது. என்ன ஆனாலும் நான் சொல்லவே மாட்டேன். நீங்க சொல்லாம இருந்தா அதுவே போதும். ஹலோ. என்ன 2 பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறீங்க? என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை. தனியாக இவ கூட ஜாலியாக பேசலான்னு வந்தேன். விடுறீங்களா? ஐயோ, சிவபூஜையில கரடி மாதிரி நான் தான் பூந்துட்டேனா? சாரி. விளையாட்டுக்கு சொன்னேன் ப்ரோ. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, கௌதம் உங்களை கூப்பிடுறான், வரீங்களா? ஆ, வாங்க. எங்க போயிட்டீங்க மோகன்? தோ இங்கே தான் பக்கத்தில் போயிருந்தோம். ஏய் மோகன், இந்த கோவில்ல கல்யாணமானவங்க மெட்டியை மாத்தினா அவ்வளோ விசேஷமா? அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். இந்தா, நீ மெட்டியை மாத்து. ஆஹா, இல்லை ப்ரோ, புதுசாக கல்யாணம் ஆனது நீங்கள் தானே? ஆ, உங்க 2 பேருக்கு என்ன 60 வயசு ஆயிடுச்சு? சின்ன வயசு தானே. கௌதம் ஆசைப்படுறான், மெட்டியை போட்டு விடுப்பா. கரெக்டா சொன்னீங்க பாட்டி. ராதா, போட்டுக்கோங்க. ம் மோகன், போட்டு விடு. இப்போலாம் 2 மெட்டி போட்டுக்கிறது தான் ஃபேஷன். போட்டுக்கோங்க ராதா.
ஆமா ஆமா, ஃபேஷன் டிசைனர் அதித்தியே சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ராதா வாங்க. என்னாச்சு மோகன்? நத்திங் ப்ரோ. ப்ரோ நல்லா சிரிச்சுக்கிட்டே போட்டு விடுங்க ப்ரோ. மதுமிதா, நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். உங்களுக்காக நிறைய போட்டி காத்துக்கிட்டு இருக்குப்பா. ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேஹிமே சதா. பாட்டி, இப்போ இது என்ன சடங்கு? இப்போ கௌதமும் மதுமிதாவும் சேர்ந்து பொங்கல் வைக்கணும். ஓ, ஆமா, உரியடிக்கு வந்துட்டு இப்ப பொங்க வைக்கணுங்கிறீங்க? ஏய், உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமா, உனக்கு தான் எல்லாம் தெரியும். உரி அடிக்கிறதுல தான் பொங்கல் வைக்கிற விஷயமே இருக்கு. என்ன மேலே ஏறி வைக்கணுமா? அது ரொம்ப சிம்பிள், ஈஸியா வச்சிடலாம். எங்க அக்கா பொங்கல் சூப்பரா வைப்பாங்க. அப்படியா அதித்தி? இன்ட்ரெஸ்டிங். இந்த சடங்கை பத்தி நான் முழுசா சொல்லிடுறேன். அரிசி அது இருக்குள்ள உரி அதுக்குள்ளதான் இருக்கு. அந்த உரி அடிச்சு கௌதம் அரிசியை கொண்டு வரணும். அதை வச்சுதான் மதுமிதா பொங்கல் வைக்கணும். இதெல்லாம் சின்ன விஷயம் பாட்டி, ஒரு நிமிஷத்துல அடிச்சிருவேன். டேய் எடுறா அந்த பங்க. ஏய், ஏய். இதுல ஒரு சின்ன சூட்சுமம். அவரை விடுங்க, நீங்க சொல்லுங்க பாட்டி. என்ன சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமாண்டா, இப்ப கௌதமோட கண்ணை கட்டி விட்டுருவாங்க. மதுமிதா தான் வழி சொல்லணும். அதை வச்சுதான் கௌதம் உரி அடிக்கணும். அவ்வளவுதானே? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். ரொம்ப ஈஸி பாட்டி. கௌதம், வாங்க வாங்க, கட்டுங்க கட்டுங்க. நான் ரெடி. சின்ன வயசுல இருந்து எத்தனை உரி அடிச்சிருப்பேன். டேய், அதுலதான் ஒரு கண்டிஷனே இருக்கு. மறுபடியுமா? மதுமிதா வாயை திறந்து இங்க வாங்க அங்க வாங்கன்னு எதுவுமே சொல்லக்கூடாது. பாட்டி, வாயை திறந்து சொல்லாம எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுதான் மதுமிதாவோட சாமர்த்தியம். இதெல்லாம் எதுக்கு? அரிசி 1/2 கிலோ வாங்கி கொடுத்தா 5 நிமிஷத்துல பொங்கல் ஆயிர போகுது. இந்த போட்டியில தேவையா? டேய், நீ தான் மரமண்டையாச்சே. ஓல்டு மண்டை. அதான் வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்க. இந்த போட்டியை வைக்கிறதுக்கு என்ன காரணம்னு உனக்கு என்ன தெரியுமா? பாட்டி காரணம்? புருஷன் பொண்டாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்கன்றத பாக்குறதுக்கு தான். கண்டிப்பா எங்க அக்கா ஜெயிச்சிருவாங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா எங்க அண்ணனும் அண்ணியும் தான் ஜெயிப்பாங்க. நல்ல வேலை எங்களை சொல்லலை. சொல்லியிருந்தா நிச்சயமா தோத்துருப்போம். ஏன்னா எங்களுக்குள்ள எந்த அண்டர்ஸ்டாண்டிங்குமே கிடையாது. ஆமா, இது எவ்வளவு? என் கண்ணுதான் மூடி இருக்கு, எப்படி சொல்ல சொல்றீங்க? அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. போட்டிக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு, சொல்லித்தான் ஆகணும். இது எவ்வளவு? 3. இப்ப ரெடி, உரியாடி.
ஐயோ மது ஏதாவது பண்ணுங்க. அக்கா வழி சொல்லு. என்ன நீ அண்ணன் எங்கேயோ போறாரு பாருங்க. இவ்வளவுதான் அண்டர்ஸ்டாண்டிங்கு. மதுமிதா ஒரு வெட்டு வேட்டு, உங்கள் அண்ணன் ஒரு சென்டிமெண்ட் ஃபூலு. இதுங்க அவ்வளவுதான். இவங்க 2 பேரும் சேர்ந்து பொங்கல் அல்ல, ஒரு செங்கலை கூட வைக்க முடியாது. வளையல் சத்தம் சூப்பரா இருக்கு. மாப்பு நோட் பண்ணு. ஓ எப்படி எல்லாம் நம்ம ஏற்பாடு தான். ஐயோ அடப்பாவி, இத்தனை வளையல் சத்தம் கேக்குது. கரெக்டா இவன் மது வளையல் சத்தமா போறான். சூப்பர். கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகல, ஆனா கரெக்டா பொண்டாட்டி வளையல் சத்தம் மாத்திரம் அவனுக்கு தெரியுது பாரு. அதான் பாட்டி எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. பாத்தீங்களா? என்னால் இது நம்பவே முடியலையே. எப்படி கௌதம் மதுவிதா வளையல் சத்தத்தை மட்டும் கண்டுபிடிக்கிறான்? டேய், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நல்ல புரிதல் இருந்தா இந்த மாதிரி அதிசயம் எல்லாம் நடக்கும்டா. நீ வேணா பாரு, என் பேரன் தான் ஜெயிக்க போறான். அப்படியா? பாத்துருவோம். ஐயோ எல்லாரும் கையாட்டுறாங்களே, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பாடா. நீ ரொம்ப கெட்டிக்காரி. என் பேரனை சாமர்த்தியமா உரி அடிக்க வச்சுட்ட. மது, நீங்க வேற லெவலு. எங்க அக்கா சூப்பர்னா எங்க மாமா சூப்பரும் சூப்பர். அத்தனை பொண்ணுங்க வளையல் சத்தம் கேட்கும் போதும் கரெக்டா எங்க மாமா எங்க அக்கா வளையல் சத்தம் கேட்டு வந்தாரு பாருங்க. சான்ஸே இல்ல. டேய், நாம இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அமைதியா இருங்க. கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அது போதும். பாஸ் நம்ம கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா நம்ம வேலையை காமிச்சா போதும். ஓகே, போங்க. பாட்டி
இப்ப என்ன சடங்கு? இப்போ ஒரு சடங்கு விளையாட்டு இருக்கு. அது விளையாட்டு மட்டும் இல்ல, வாழ்க்கையோட தத்துவம். அப்படி என்ன விளையாட்டு பாட்டி? மியூசிக் போட ஆரம்பிச்சதும் ஒவ்வொரு ஜோடியும் தங்களோட மனைவிய கையில தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கணும். மியூசிக் நிக்கிற வரைக்கும் மனைவிய சுமந்து நடந்துகிட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் யார் தூக்கிக்கிட்டு நிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. இது ரொம்ப ஈஸி பாட்டி. பொண்டாட்டிய தூக்குறது ரொம்ப ஜுஜுபி மேட்ரு. அவ்வளோ ஈஸியா போட்டி வச்சிருவாங்களா? அதான் நான் பார்த்தேன். ஆமா, இதுல என்ன விஷயம் இருக்கு? இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில கலந்துக்கிற பொண்ணுங்க சக்தியா மாறிடுவாங்க. அதாவது புருஷன் தூக்குற நேரத்துல அவங்களுக்கு பலு கூடிடும். என்ன சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா, அதுதான் இந்த போட்டியோட விசேஷம். நீங்க சொல்றத பார்த்தா பொண்டாட்டி சக்தியா மாறிட்டா புருஷன் சிவனா மாறிடுவாரா? கரெக்ட். போட்டியில யாரு சிவன் சக்தியா மாறி ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முழு அருள் கிடைக்கும். சரி, போட்டி ஆரம்பிக்கலாமா? ம். கேம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. நம்மளும் கலந்துக்கலாமா? இது கல்யாணமான ஜோடிக்கான போட்டி. ஏன் காதல் ஜோடியெல்லாம் கலந்துக்க கூடாதா? அப்படியே தூக்கிட்டு நானும் என்ன உங்க அண்ணன் கிட்ட சொல்லவா? சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், அவ்வளோதான். ஒன்று என்ன மாப்பு, நீ போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சா? அவ எதுக்கும் ஒத்துக்கலையாட்டிருக்கு. எங்க நீ தான் கண்ணு வைக்கிறீ? ஆமா, கண்ணை வைக்கிறேன், காலை வைக்கிறேன்னு. என்ன நடக்குதுங்க? எனக்கு அதான்டா புரியல. எப்படி இவங்க கெமிஸ்ட்ரி, அதுவும் ஒரே நாளில்? என்ன புரியல? இந்த கன்றாவியை பக்கமா இங்கே வந்தோம். நான் இந்த கன்றாவி பார்க்க வந்திருக்கேன், நீ அதிதியை பார்க்க வந்திருக்க. இது பாரு, இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சது கொல்ல போறாங்க. நாங்கள் 2 பேரும் அந்யோன்யமாக இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு நம்மளை போட்டியில் கலந்துக்க வச்சுட்டாங்க. ஆனால் நாங்கள் பிரிய போகிறோன்னு அவங்களுக்கு தெரியாது. பிரியணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல. நாம் போட்டியில் ஜெயிச்சா தப்பாயிரும். கௌதம் ப்ரோக்காக போட்டியில கலந்துக்கிட்டது போதும், என்னை இறக்கி விடுங்க. அது உங்களால முடியலங்க, மூச்சு வேற வாங்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் போய் சொல்றீங்க? எனக்கு தெரியுது உங்களால முடியலன்னு. இப்படியே நான் விட்டுருங்க, போட்டியில இருந்து விலகிக்கலாம். என்னால் விட முடியாது மதுமிதா. ஏன் இப்படி சொல்றீங்க? முடியலன்னா போட்டியில இருந்து விலகிக்கலாம், அது தப்பே இல்லை. இது வரைக்கும் நான் எந்த பொண்ணும் இப்படி தூக்குனதே இல்லை. போட்டியில் கலந்துக்கிட்டா ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு இல்லைங்க, நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். உங்களால முடியலன்னா விட்டுருங்க, நம்ம விலகிக்கலாம். முடியாது. ஏன்?
ஆ, இ- இ- என்ன என்ன யோசிக்கிறீங்க? நான் சொந்தம் கொண்டாடுற உறவுகள் எனக்கு இருக்கு. ஆனா என்ன சொந்தம் கொண்டாடுற உறவு யாருமே இல்லை. அதனால என்னால உங்களை விட முடியாது. நான் வீட்டுக்கு போகும்போது எனக்காக ஒரு உயிர் வீட்டில் காத்துக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு தோணும். அது நான் லவ் பண்ற பொண்ணா இருக்கணும், எனக்காகவே வாழ்ற ஒரு பொண்ணா இருக்கணும்.